ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன பிரதீப் ரங்கநாதனுடைய டியூட் தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த டியூட் படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தோடைய ஹீரோயினி மமிதா வந்து ஹீரோவான பிரதீப்பை லவ் பண்ணுவாங்க. பட் அந்த டைமில் ஹீரோ வந்து அந்த லவ்வை ரிஜெக்ட் பண்ணிடுவார். அதுக்கப்புறமா ஹீரோயினி வந்து வெளியூருக்கு போயிடுவாங்க. சில நாட்கள் கழித்து ஒரு சின்ன விஷயத்தால் ஹீரோக்கு ஹீரோயினி மேலே லவ் வரும். எல்லாம் வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணுற அந்த டைமில் ஹீரோயினிக்கு இன்னொரு அவங்க வெளியூர் போயிருப்பாங்க இல்லையா, அந்த ஊரில் அங்கே ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படியாச்சும் ஹீரோயினி தன்னை லவ் பண்ண அந்த பையன் கூட எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும்ன்ட்டு ஹீரோ ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த டைமில் தான் வந்து ஹீரோயினியோடைய அப்பா அந்த லவ்க்கு அகெயின்ஸ்டாக நிற்கிறாரு. அதாவது நான் சொன்ன மாதிரி நான் சொல்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, யார் கூட கல்யாணம் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஓவரால் ஒன்லைன் ஸ்டோரி. அதாவது ஹீரோ பிரதீப் வந்து தன்னுடைய காதலை தியாகம் பண்ணி எப்படியாவது ஹீரோயினி லவ் பண்ண பையனோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ லாஸ்ட்டுக்கு நடந்துச்சா இல்லையா, அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஓவரால் ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ஒரு அபோவ் ஆவரேஜாக இருந்துச்சு. அது முக்கியமான காரணம் இங்கே எதுக்கிட்ட ஸ்டோரி அண்ட் எடுத்த விதமும் தான். இது வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு எமோஷ்னல் ட்ராமா ஃபிலிம் சொல்லலாம். காமெடி நல்லாவே இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி எமோஷனல் சீன்ஸுமே நல்லா இருந்துச்சு. பட் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதில் முக்கியமாக வந்து டபுள் மீனிங் டைலாக்ஸ். ஸோ ஒரு யூத்ஃபுல் ஒரு என்டர்டெய்னர் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டைலாக்ஸ் ஆனது வச்சாங்க. பட் ஓகே, பட் ஃபேமிலியாக பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், அவ்வளோதான். இந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிரதீப் அவரோட ஆக்டிங் ஸோ வழக்கம் போல் தான் இருந்துச்சு. காமெடியும் சரி, ஃபன்னும் சரி, எமோஷனலும் சரி, இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் வைஸாக ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து மமிதா, ஸோ அவங்களோட ஆக்டிங், அவங்களோட கேரக்டர் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து கூட வர சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சரத்குமார் அவர் தான் வந்து இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர். ஸோ அவருடைய கேரக்டர் ரைட்டிங், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு பரிதாபங்கள் அதில் வர வந்து டிராவிட், அவருடைய கேரக்டர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். முக்கியமாக அவருக்குன்னு ஒரு சீன் வரும், சோறு தான் திம்பியா இல்லை வேறு ஏதாச்சும் திம்பியா அப்படின்னு பார்த்து கேட்பாரு. ஸோ அந்த சீன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். இந்த படத்தில் சாங்ஸ் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. பட் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்கிறத விட ஒரே சாங்கை வச்சு கிட்டத்தட்ட இந்த படத்தை மொத்தம் அப்படியே கேரி பண்ணிட்டு போயிட்டாரு. அதாவது ஒரு பாட்டில் வர அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, மியூசிக் இருக்கு இல்லையா, அது ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஸ்லோவாகவோ போட்டு அந்த பீஜம் அப்படின்றது போட்டது வந்து ரொம்பவே வந்து ஒரு இதுவாக இருந்துச்சு. இன்னும் ஒரு படம்னா அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் நிறையா பண்ணணும். மேபி இது அப்கமிங் மியூசிக் டைரக்டர்னால அதுமாதிரி பண்ணான்னு தெரியல சாய். ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, பட் இன்னும் சூப்பராக பண்ணியிருந்துக்கலாம். இதுக்கப்புறம் நிறைய படங்கள் வேறு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறான்னுட்டு. ஏன்னா தமிழில் இதுதான் அவருக்கு முதல் படம் டியூட் சாய்க்கு. ஸோ பார்க்கலாம். சாங்ஸ் ஓகே, பட் பேக்ரவுண்ட் மியூசிக் மாத்திரம் இன்னும் நிறைய நல்லா போட்டுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் இருக்கிற வரைக்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக போட்டுருந்தாலும் சொல்லலாம். இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ தியேட்டர்ஸில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நான் தியேட்டரில் இந்த படத்தை போய் பார்க்கல. ஸோ ஓடிடியில் இப்போ தான் பார்த்தேன், நெட்ஃப்ளிக்ஸில். நீங்கள் யாராச்சும் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பார்க்காதவங்க இப்போது இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிளுக்கு ஒர்த்தான ஃபிலிம் தான் வந்து இந்த டியூட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.
சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய சேனலோடைய பிளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ. பாய்.